நல்ல கத்தருக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா வந்து நிற்கிறார். அப்படித்தான் வரணும் ஊழியக்காரர். பிரைஸ் லார்டுங்க பிரதர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மரியாதை. இன்றைய நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காக எங்க இருக்கிறோம். இந்த வார்த்தையை உங்க வார்த்தைக்காக எங்க நிற்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பிரதர். வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை தந்த சங்கமம் வானொலிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். விசேஷமாக சகோதரன் லெஸ்லி, சகோதரன் மனோஜ், சகோதரி ராஜினி, சகோதரி டோலி மற்றும் அவர்களோட குடும்பங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து உங்களை இந்த வானொலியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவனுடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரம் நாங்கள் ஸ்காப்ரோவிலே ஜீவாதிபதி திருச்சபையிலிருந்து இந்த ஒவ்வொரு டியூஸ்டேலையும் நாங்கள் இந்த வானொலி நிகழ்ச்சி எடுத்துட்டு கொண்டு வர்றோம். எங்களோட சர்ச் எங்கே இருக்குது என்றால் 595 மிடில் ஃபீல்ட் ரோட் அன்ஃபின்ச்சில் இருக்கிறது. யூனிட் 7 ஸ்காப்ரோவில் இருக்கிறது. எங்களோட சபையை நடத்துகிற சகோதரனுடைய பேர் பந்துஜன். நீங்கள் அவரோட தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அவரோட தொடர்பு கொள்ள வேணுங்கிற நம்பரை தருகிறேன். 437221058 இந்த நேரத்திலும் இந்த வானொலிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வானொலியிலே நடத்துறதுக்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காற்றலையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவாதி திருச்சபைக்கு இந்த அற்புதமான இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து உங்களோட வானொலியிலே எங்களோட சபையில இருந்து ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த ஒவ்வொரு டியூஸ்டேலையும் பின்னரும் 8:30 மணிக்கு நாங்கள் தொடங்குற இந்த வானொலி நிகழ்ச்சிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் இன்றைக்கும் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை ஆண்டோட கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆவியான தேவனே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உங்க தூய வசனத்தை தகப்பனை தியானிக்கும்படியாக எங்களை இந்த நேரத்தில் எங்களை அழைத்து ஆண்டவரே இந்த நல்ல நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் தகப்பனை உங்க கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தற்போது நேரலையாக கேட்கிறவர்களையும் அப்பா இதை மறு ஒளிபரப்பு செய்யும் போது கேட்க போகிற அனைத்து விசுவாசிகளையும் உங்க ஆவியின் கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே அப்பா இந்த வசனங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் தகப்பனே பிரயோஜனம் உள்ளதாக நீங்க வழிநடத்தி என்ன நோக்கத்துக்காக இந்த வசனத்தை தகப்பனை ஆயத்தப்படுத்தி நீங்களோ அப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக உங்க கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இன்றைக்கும் ஆண்டோட வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அவரோட வசனத்திலே நான் இன்றைக்கு எடுத்த தலைப்பு மண்ணான மனிதன் என்கிற தலைப்புல நான் ஆண்டோட வசனத்தை நான் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். மண்ணான மனிதன்கிற நேற்று தேவன் எங்களுக்கு தெரியும். எங்களோட தேவன் சகலத்தையும் நாங்கள் இதுக்கு முந்தின வாரத்திலே நாங்கள் பார்த்தோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்துக்கு முந்தின காலம் இந்த பூமியை எப்படி இருந்தது என்றும் அதுக்கு பிறகு அந்த பூமி எப்படி தேவன் மறுசீர் அமைச்சார் என்றும் பார்த்தோம். இன்றைக்கும் நாங்க பார்க்க போகிறது காரியம் தேவனுடைய அற்புதமான படைப்பாகிய எல்லா படைப்புகளுக்கும் மகுடமாக இருக்கிற மனிதனை தேவன் எப்படி படைத்தார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அதுல இருக்கிற உள்ளான ஆழங்களை நாங்கள் ஒரு விஷயம் சிந்திப்போம். எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம்,
தேவன் எவ்வாறு மனிதனை உருவாக்கினார் என்று. தேவன் உருவாக்கினது பூமியிலே உள்ள மண்ணிலே இருந்து அந்த மனிதனை தேவன் அவருடைய கரத்தை தொட்டு அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம்னா, இதுக்கு முன்பாக 1வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம்னா வெளிச்சம் உண்டாக கடவுளுங்கிறார். அவருடைய சொல்ல சொல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஆனாலும் தேவன் அவருடைய விசேஷித்த படைப்பாகிய அந்த மனிதனை தேவன் படைக்கும் போது அவருடைய சொந்த கரத்தினாலே மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குறதை நாங்க பார்க்கிறோம். இந்த மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று சொல்லுறதுக்கு விஞ்ஞானிகள், அதாவது சயின்டிஸ்டுகள் அதை பத்தி எப்படி அதை ப்ரூவ் பண்றது, இந்த மண்ணினாலே எப்படி மனிதன் உருவாக்கப்பட்டான் என்று இதை நாங்கள் வேத வல்லுநர்களும் மனிதர்கள் விஞ்ஞானிகளும் அதை ஆராய்ச்சி பார்க்கும் போது இந்த மனிதன் சரீரத்திலே இருக்கிற தாது பொருள்களை வச்சு அவர்கள் ஒரு ஆய்வு செய்தாங்க. இந்த பூமியில உள்ள மண்ணிலே இருக்கிற தாது பொருள்களையும் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு தாது பொருட்களை மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறதை அவர்கள் ஆய்வு கூடத்திலே சோதித்து பார்த்தால் மனிதன் சரீரத்துக்குள்ளே இந்த பூமியில இருக்கிற விசேஷித்தமான தாது பொருள்கள் 16 பொருள்கள் உள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அது என்ன என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், மனிதண்ட இந்த எலும்புகள் உருவாக்குறதுக்கு கால்சியம் தேவை. இந்த கால்சியம் இந்த பூமியில மண்ணிலே அந்த கால்சியம் இருக்கிறது. அதனேத்த கார்பன், குளோரின், ஹைட்ரஜன், இரும்பு, மெக்னீசியம், மெங்கனீசியம், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சிலிக்கான், சோடியம், கந்தகம்ங்கிற இந்த 16 மூலக்கூறுகள் மண்ணில் இருக்க மூலக்கூறுகள் இந்த மனிதராக இருக்கிற எங்கட சரீரத்திலையும் இருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். அது நிமித்தம் மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எங்கட வேதம் தேவனுடைய வேதம் பொய் உரையாத தேவன், சகலத்தையும் அவர் செய்த விதங்களையும் அவர் செய்த காரியங்கள் அத்தனையும் இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் அதை இல்லை என்று சொல்றதுக்கு கொண்டுமே இல்லை. எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் எவ்வாறு இந்த பூமியை உருவாக்கினாரோ, எவ்வாறு மனிதனை உருவாக்கினாரோ, எவ்வாறு தாவரங்களை உருவாக்கினாரோ அத்தனையும் தேவன் திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக அதன் காரியங்களை தேவன் சரியான முறையிலே செய்திருக்கிறார். ஆனபடியால் மனிதன் மண்ணான மனிதன்கிறதுக்கு இதுதான் அடையாளம். எங்கட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தாது பொருள்கள், ஒவ்வொரு எங்கட தலைமயிர் வளர்றதுக்கு ஒரு தாது பொருள் தேவை, எங்கட எலும்புகள் வளர்றதுக்கு, எங்கட பல் வளர்றதுக்கு, அதே போல எங்கட தசைகள், எங்கட சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கங்களும் வளர்வதற்கு தேவையான மூலக்கூறுகள், இந்த மண்ணிலே இருக்கிற மூலக்கூறுகள் அத்தனையும் எங்கட சரீரத்துல இருக்கிறது. அதுகள்ல ஏதாவது ஒன்று குறைபாடு நடக்கிற நேரத்தில் தான் எங்கட சரீரம் வியாதிப்படுகிறது, எங்கட சரீரம் பலவீனமாகிறது, வயது செல்கிறது. இது காரணங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இது நிமித்தம் தான் எங்கட சரீரம் பலவீனப்படுறது, வியாதிகள் தாக்கும் போது அதுக்கு எதிர்ப்பு சக்தி எங்கள் உடம்புலே இல்லாம போகும் போது அந்த சரீரம் பலவீனப்படுது. அதுக்கு தேவையான அந்த சத்துகள், அந்த மூலப்பொருள்கள் எங்கள் சரீரத்துக்கு தேவையான அளவு நாங்கள் உட்கொள்ளுகிற நேரத்துல அது எல்லாத்திலிருந்து நாங்க மீட்டு நாங்க எங்களோட சரீரத்தை மீட்டெடுக்க முடியும். நாங்கள் பார்க்கிறோம், ஆதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். அதே போல வேதத்திலே கூறப்பட்டிருக்கிற கூடுதலான இந்த பூமியிலே வாழ்ந்த மனுஷன் 969 வருஷம் வாழ்ந்திருக்காரு மெத்துசலா. அவர் தான் இந்த பூமியிலே கூடுதலான ஆயுள் வாழ்ந்த மனுஷன் மெத்துசலா. அப்ப பாருங்க, தேவன் உருவாக்கின மனிதன் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதனாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு வாகனமோ, எந்த ஒரு என்ஜினோ, இல்லாவிட்டால் வேறொரு பொருளோ அவ்வளவு காலம் நீடித்த காலம் இருக்கிறது என்று எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லை.
இன்றைக்கு எடுத்துக்கொண்டா என்னை எடுத்துக்கொண்டா எனக்கு 61 வயசு ஆகிறது. என் இருதயம் நல்லா இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த அது அது போல தேவன் தேவன் உருவாக்கினது எல்லாமே நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா அது இன்றைய வரைக்கும் இயங்கி கொண்டே இருக்கு. அதே போல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் எத்தனையோ கோடான கோடி வருஷங்கள் அது அப்படியே இயங்கி கொண்டே இருக்குது. நினைச்சு பாருங்க, நாங்கள் இன்றைக்கு கொரோனா டைம்ல நாங்க எடுத்துக்கொண்டோம்னா ஆக்சிஜனுக்கு சரியான தட்டுப்பாடு வந்தது. ஆக்சிஜன் இல்லாம போய் எத்தனை பேரும் மரித்தாங்க. ஆனால் எங்களோட தேவன் அந்த ஆக்சிஜனை எங்களுக்கு இலவசமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த வெளிச்சத்தை பாருங்க, இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னா எரிபொருள் இன்றைக்கு வானத்தில் ஆவிய உலகத்துக்கு போயிருக்கிறது. நாங்கள் வாகனத்துக்கு எரிபொருள்களை பயன்படுத்துறது கஷ்டப்படுகிறோம். ஆனால் தேவன் இந்த சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவர் உருவாக்குனது எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது இன்னமும் அதே போல அவர் எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்க வேண்டும் நிர்ணயம் பண்ணாரோ அந்த நேரத்தில் அது அப்படியே இயங்குது. அதே போல மனிதன் ஆயுள் எடுத்துக்கொண்டால், மனிதன் ஆதியிலே தேவன் உருவாக்கின போது இருந்த ஆயுள் குறைஞ்சு குறைஞ்சு இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னால் 70-80 வயசு வர மட்டும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவன் அவர் உருவாக்குற நேரத்துல மனிதன் அப்படி இடையிலே இந்த குறைஞ்ச வயதிலே மறிக்கிறதுக்கு தேவன் உருவாக்கவில்லை. எங்களுக்கு தெரியும் இது எல்லாத்துக்கும் காரணம், என்றைக்கு இந்த பாவம் இந்த பூமிக்கு வந்ததோ அந்த பாவத்தின் தண்டனை மரணம். பாவத்தின் கூறு மரணம். மரணத்துக்கு இந்த பாவம் தான் காரணம். ஆனபடியால் தான் தேவன் எங்களை உருவாக்கும் போது தேவன் எங்களை மறிக்கிறவராக எங்களை உருவாக்கல. என்றைக்கும் நித்தியமாக அவரோட கூட உலாவி அவரோட கூட உறவாடுறதுக்காகத்தான் தேவன் மனிதனை உருவாக்கினார். ஆனாலும் மனிதன் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து மனிதன் குறைஞ்ச வயதிலே மறிக்கிற தன்மைக்கு இன்றைக்கு சென்றிருக்கிறான். நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஏசாயா 43வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், தேவன் எப்படி மனுஷனை உருவாக்கினார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த வசனம், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கப்பட்டது என் நாமத்துக்கேற்ற யாவையும் கொண்டு வா என்றேன். இதுல நாங்க மேல 6வது வசனத்தை பார்த்தோம்னா நாங்க சொன்னோம்னா, நான் வடக்கை நோக்கி கொண்டு வா என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுவேன். தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் ஆண்டவர் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அதே சொல்ற நேரத்துல 7வது வசனத்துல அவர் சொல்றார், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா, சிருஷ்டித்துங்கிற அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டோம்னா எபிரேய மொழியில இந்த வார்த்தையை பார்த்தோம்னா பார் என்றால் தேவன் ஒன்றும் இல்லாம இருந்து உருவாக்குற காரியத்துக்கு தான் பார் என்று எபிரேய மொழியில அந்த சிருஷ்டித்துங்கிற காரியத்தை கொடுத்திருக்கு. அதே போல உருவாக்குங்கிறதுக்கு யாஷேங்கிற அந்த எபிரேய வார்த்தையை கொடுத்திருக்காரு. அது உருவாக்கப்படுகிறதுக்கு என்று சொல்லுறது. இதை எடுத்துக்கொண்டோம்னா தேவன் எப்படி மனிதனை எப்படி உருவாக்கினாரு, அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அவர் உருவாக்கின அவருடைய சிருஷ்டிப்பு தான் மனிதன் என்று இந்த இடத்துல இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 26, 28 நாங்க வாசித்தோம் சொன்னால், அதிலே தேவன் எப்படி மனிதனை உருவாக்கினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல தேவன் எப்படி மனிதனை உருவாக்கினார், எதற்காக உருவாக்கினார் எங்களுக்கு தெரியும். நாங்கள் போன முறையில எனக்கு இது முந்தின முறையில நான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். ஆனால் இந்த இடத்துல மனிதனை தேவன் எதற்காக உருவாக்கினார் பாப்போம். மனிதனை எவ்வாறு தேவன் அவருடைய நாமத்துக்கு ஆகத்தான் மனுஷனை உருவாக்கினார். நாங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26 இருந்து 28 மட்டும் பார்த்தோம்னு சொன்னா,
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் நான் வாசிட்டேன். ஓகேங்க பாஸ்டர். ஆதியாகமம் 26 வாசம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவுள் என்றார். 27 வாசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். 28 பாஸ்டர். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல தேவன் மனிதனை உருவாக்கின போது தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். பரலோகத்திலே தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதே போல ஆவியானவர் பரலோகத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பூமியை ஆள்வதற்கு தேவன், நாங்கள் பார்த்தோம் எசேக்கியேல் புத்தகம் 28வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் எப்படி இந்த பூமியை ஆண்ட லூசிபர் இந்த பூமி அவருடைய தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்தபடியால் அவனை தேவன் அழித்து இந்த பூமியை அழித்து அதுக்கு பிறகு இந்த பூமியை ஆளும்படியாக தேவன் ஆதாம் என்கிற ஒரு மனிதனை உருவாக்குறார். அந்த ஆதாமை உருவாக்கின நோக்கமே இந்த பூமியை ஆள்வதற்காக. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், நாங்கள் தேவன் சிருஷ்டித்த அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலாகவும் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தேவன் கொடுத்த கட்டளையும் தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இன்றைக்கு முழுமையாக இழந்து போயிருக்கோம். எங்களுக்கு இந்த பூமியில கட்டுப்பாடு தேவன் சொல்றாரு, இந்த பூமியில இருக்கிற சகலத்தையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்க என்று சொல்றாரு. ஆனாலும் எங்களுக்கு இன்றைக்கு ஆண்டு கொள்றதுக்கு கூடிய அந்த 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 தன்மையை நாங்க இழந்து இருக்கிறோம். அந்த தன்மையை இழந்ததுக்கு காரணம் எங்களுக்கு தெரியும், ஆதாம் தேவன் உருவாக்கி ஆதாமுக்கு ஒப்பு கொடுத்த இந்த பூமியை மறுபடியும் சாத்தான் கரத்திலே ஆதாம் கொடுத்து இந்த பூமி எங்களுக்கு இருந்த அந்த ஆளுமையை சாத்தான் இடத்திலே கொடுத்து, சாத்தானுக்கு நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறோம். நாங்கள் என்று சொல்றதுக்கு இல்லாது இன்றைக்கு நான் அதுக்கு தான் வரப்போகிறேன். முழு மனுக்குணமும், அதாவது கர்த்தரை அறியாமல் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று எங்களோட வாயிலை அறிக்கையிட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு பூமியில இருக்கிற சாத்தானுடைய சகல அதிகாரங்களுக்கும் இந்த பூமியில இருக்க எல்லா தீமைகளுக்கும் அடிமைகளாகி கட்டுப்பாடற்று இந்த பூமி சர்வ சிருஷ்டியும் கற்ப வேதனைப்படுது. பவுல் சொல்றார், இந்த பூமி சகல சிருஷ்டியும் கர்ப்ப வேதனைப்படுகிறாம். என்னத்துக்கு என்றால், தேவன் சிருஷ்டித்த இந்த பூமி தேவன் சிருஷ்டித்த நோக்கத்தை விட்டு முழுமையாக அழிவுக்குரியதாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால், நாங்கள் வாழ்ற இந்த கனடா தேசத்துல நாங்கள் வாழுகிறோம். இன்னமும் இப்ப 6வது மாதம் வந்துவிட்டது, இன்னும் குளிர் விட்டு போகவில்லை எங்களுக்கு. இன்றைக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், நாங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ள சொல்லித்தான் தேவன் எங்களுக்கு கொடுத்தார். ஆனாலும் எங்களுக்கு இயற்கையை ஆண்டு கொள்ள சொல்ல இயலல. ஆனாலும் ஜோசுவா சூரியனையும் சந்திரனையும் அவரை நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு அந்த காரியத்திலே நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பின்வாங்கி இருக்கிறோம். அப்ப நாங்கள் தேவன் கொடுத்த அந்த கட்டளையிலே நாங்கள் ஏன் கை கொள்ளாம இருக்கிறோம்? அதுக்கு என்ன தடை என்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னார், தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பையும் தேவன் கொடுத்த அந்த உன்னதமான திட்டத்தையும் நாங்கள் இழந்து போய் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த இழந்து போறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், தேவன் எங்களை எடுத்துக்கொண்டோம்னா நாங்க 1 தெசலோனிக்கேர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேர் 5வது அதிகாரம் 21 24 மட்டும் வாசிப்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்.
பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் காணும்படிக்காக உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வாராக. இந்த இடத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். 3 கூறுகளாக தேவன் மனிதனை படைத்தார். அதாவது ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த பரலோகத்தில் உள்ள சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயலை எங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிங்கிற அந்த சாயலுக்கு, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு சாயல் தான் ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உள்ள ஒரு மனிதனாகத்தான் தேவன் எங்களை படைத்தார். இந்த படைப்புல, இந்த படைத்த மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்த காரியங்களை அத்தனையும் எங்களுக்கு காத்து கொள்ள இயலாதபடி எங்களுக்கு இன்னொரு காரியம் எங்களுக்கு நடந்தது. ஆனாலும் எங்களுக்கு நடக்க போகிற இன்னொரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாங்க எடுத்துக்கொள்வோம். என்றால் 1வது வசனம் 2வது வசனத்தை நாங்க வாசித்தோம் என்றால், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1-2. ஆதாமின் வம்சம் வளராது, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், தேவன் ஆணும் பெண்ணுமாக மனிதர்களை உருவாக்கி அவர்களுக்கு தேவன் பெயரிடுகிறார், மனுஷர் என்று பெயரிடுகிறார். இந்த மனுஷருங்கிற தமிழாக்கமாக இருக்கிற இந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்க அர்த்தம் தான் ஆதாம். அந்த ஆதாம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஆதாம்ங்கிற அர்த்தம் மண், செம்மண்ணுங்கிறதுக்கு அர்த்தம் தான் ஆதாம். நாங்க தமிழாக்கத்துல நாங்க சொன்னோம்னா ஆதாம் என்றால் மனுஷருங்கிற சொல்றதுக்கு பதிலாக ஆதாமுக்கு தேவன் கொடுத்த பெயர் தான் தமிழாக்கத்துல கொடுத்தது தான் செம்மண். அந்த செம்மண்ணாக இருக்கிற மனிதனுக்கு தேவன் அவரோட சாயலை கொடுத்து அவரோட ரூபத்தை கொடுத்து அவரோட உறவாடுறதுக்கு தேவன் வழியை ஆயத்தப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் அந்த சாயலை இழந்து போய் இருந்தாலும் தேவன் ஆதியாகமம் 5வது அதிகாரத்துல 21 24 மட்டும் நாங்கள் பார்த்தோம் என்றால் இன்னொரு அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம். அதாவது ஏனோக்கோட வாழ்க்கையை நாங்க பார்க்கிறோம். ஏனோக்கு என்கிற மனிதன் ஆதாமிலிருந்து 7வது தலைமுறையிலே பிறந்த ஒரு மனிதன் தான். 7வது தலைமுறையில வந்தவர் தான் ஏனோக்கு. அந்த ஏனோக்கோட காரியத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் வாசிப்போம் பாஸ்டர். 21 24 மட்டும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்சுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்சுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 24 மட்டும் பாஸ்டர். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பழைய ஏற்பாட்டுல எங்களுக்கு எடுத்துக்கொண்டோம்னா இதுதான் தொடக்கம். ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறையில வந்த ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த உன்னதமான காரியம். அதாவது தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன். இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அவர் 65 வருஷமா வாழ்றாரு. அந்த காலத்துல இந்த பூமியிலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களை போலத்தான் அவரும் வாழ்ந்தார். ஆனாலும் 65வது வருஷத்திலே அவர் என்ன செய்யறாரு? தேவனோட சஞ்சரிக்க தொடங்குறார். தேவனோட உறவாடி தேவனோட சஞ்சரிக்க தொடங்குறாரு. அதாவது ஒரு பக்தி உள்ளவனாக மாற. இன்றைக்கு நாங்க எடுத்துக்கொண்டோம்னா, எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்துக்கொண்டோம்னால் ரட்சிக்கப்பட்டவனாக வாழ்றோம். இந்த உலகத்திலே சாதாரண மனிதன். இன்றைக்கு நாங்க எடுத்துக்கொண்டோம்னா சொல்றாங்களாக்கள், நாங்க இந்த மதத்துல தான் இருந்தோம், இதுல தான் பிறந்தோம், நாங்க இதுல தான் இருந்தோம், இதை விட்டு நாங்க மாற மாட்டோம்னு சொல்ற இந்த உலகத்திலே தேவனோடு நடக்கிறதுக்கு தேவன் எல்லா மனிதனையும் அவர் அழைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு,
ஒவ்வொரு தனி மனிதனும் தேவன் அழைக்கிறார், அழைச்சு சொல்றார், நீங்கள் எல்லோரும் அவர் சொல்றார், முழு மனுக்குலமும் தேவனை அறிகிற அறிவிலே வாழனோடு தான் தேவன் எதிர்பார்த்தார். ஆனாலும் முழு மனுக்குலமும் அந்த நோக்கத்துக்கு முன்வராமல் தேவன் பின்வாங்கி இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை செய்கிறார். நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கொண்டோம்னா ஏனோக்கு 65 வருஷத்துல தேவனை அறிந்து கொள்றார். 65 வயசுல இருந்து 300 வருஷம் இந்த பூமியிலே தேவன் ஏனோக்கை தேவனோட நடக்கிறார். அவருக்கு குடும்பம் இருந்தது, மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்துச்சு, இல்லற வாழ்க்கை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் தேவனோட அவருக்கு நடக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இருக்கவில்லை. ஆனபடியால் நாங்கள் இந்த இடத்துல பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு தேவனோட வாழ்வதற்கு, அதாவது தேவனோட எங்களை சிருஷ்டித்த தேவனோட வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்க திட்டம், அவரை அறிந்து கொண்டு அவரோடு நடக்கிறதுக்கு எந்த ஒரு தடையும், இல்லற வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ இந்த பூமியில எந்த வாழ்க்கைக்கும் தடையே இல்லைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல இருக்கிறது போல அவர்களுக்கு மறுரூப வாழ்க்கையை, அதாவது தேவனை என்ன நோக்கத்தோட சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆதியிலேயே எங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு 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 காரியத்தை ஏனோக்கு மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற நாங்கள் ரட்சிக்கப்பட்டு, இதுதான் ரட்சிக்கப்பட்டு சபையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்க உன்னதமான திட்டம். அதாவது நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னால் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம்னா இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா 42ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லம். ஆனாலும் நாங்கள் 51ல இருந்து கீழே வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51 வசனம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இருந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிப்போம் பாஸ்டர். அழிவுள்ளதாகிய இது அறியாமையாயும் சாவுக்கேதுவாகிய இந்த சாவாமையும் தடுத்து கொள்ளும் போது மரணம் ஜெபமாக விழுங்கப்பட்டது என்று எழுதிக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். மரணத்தின் கூறு, மரணத்தின் உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெயர் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் எங்களுக்கு மண்ணான மனிதனை உருவாக்கி அவனுக்கு தேவ சாயலை கொடுத்து கடைசியாக பாவத்தில் விழுந்து கிடந்த மனிதனையும் அவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து எங்களை மறுபடியும் பிறக்க வச்சு தேவனோட சஞ்சரித்து தேவனோட நடக்க ஒரு ஏனோக்கை போல அவரோட நடக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்க உன்னதமான திட்டம் தான் இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை நீங்க முழுமையாக வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தை மண்ணான மனிதனை தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்த உன்னதமான திட்டம் தான் எங்களோட வாழ்க்கை. இன்றைக்கு சபைக்குள்ள இதுதான் நடக்கிறது. நாங்கள் இந்த பூமியில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய சபையை உருவாக்கி சபையை அவருடைய உன்னதமான திட்டத்துக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அடுத்தது இந்த நேரத்துல நாங்கள் ஒரு விசை ஜெபித்துட்டு நாங்கள் முடிப்போம். இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அன்பான பரலோக பிதாவே, ஆதியிலே நீங்க மனுஷனை சிருஷ்டித்த நோக்கத்தை தகப்பனே, மனிதன் இழந்து போனாலும் அப்பா உங்கள் சாயலை நாங்கள் இழந்து போனாலும் உங்களோட சொந்த குமாரன் என்று பாராமல் உங்கள் ஒரே பேரான தகப்பனை மகனை எங்களுக்காக கொடுத்து இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களை இரட்சித்து தகப்பனே, உங்க உன்னத திட்டத்தின் தகப்பனே அப்பா அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்றென்றைக்கு நித்தியமாக உங்களோட வாழ எங்களை அழைத்திருக்கீங்க. அதற்காக நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. இந்த சத்தியத்தை இந்த பூமியிலே உயிர் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு கர்த்தரோடு நடக்க, ஏனோக்கை போல கர்த்தரோடு நடக்க, முடிவிலே தகப்பனே நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க
இயேசுவின் நாமத்திலே நான் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே உங்களுடைய செய்தியை விட இந்த கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக நான் உங்களை பற்றி ஒரு வசனம் சொல்ல வேண்டும். அநேருக்கு தெரியாது உங்களை பற்றி. நீங்கள் சிங்கள நாட்டிலே பிறந்து நீங்கள் ஒரு சிங்கள விசுவாசி. தமிழை கற்றுக்கொண்டு வேளாம வார்த்தை கற்றுக்கொண்டு தமிழருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். நீங்க சிங்களம். நாங்க ஒரு கஷ்டம். சிங்களத்தை படிச்சு இப்படி பிரசங்கம் எங்களால் செய்ய முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தம் நீங்க தமிழை படிச்சு தமிழை பேச கற்றுக்கொண்டு வார்த்தையை தியானித்து வார்த்தையை ஆனா சத்தியத்தை கொடுக்கிற பிரதர் உண்மையிலே இது ஒரு கிரேட் திங். அதுதான் நான் முதல் சொல்லுவோம். அநேருக்கு கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தெரியாது. நீங்க அவன் எப்படி தமிழன் உண்டு. நோ தேங்க்யூங்க பாஸ்டர். என்னை பத்தி ஒரு அறிமுகம் நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. பிள்ளைகளுக்கு உங்களை யாருன்னு தெரியாது. அவன் இப்ப நீங்க யாழ்ப்பாணம் தமிழன் உண்டு. இல்லை. மன்னான மனிதன் அருமையான புத்தகத்தை கொடுத்தீர்கள். நீங்க சொன்னீங்க அந்த 16 பொருட்கள் நல்ல காரியம். கால்சியம், கார்பன், இரும்பு, மெக்னீசியம், பொட்டாசியம் அதுதான் நாங்கள் இப்ப குடிக்கிறோம். அந்த வயது போனோன்னு பொட்டாசியம், மெக்னீசியம் குடிக்கிறோம். நல்ல கருத்து. அதாவது இந்த மண்ணான மனுஷனுக்கும் மனிதனுக்கும் மண்ணுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு என்பதை ஆராய்ச்சியாளர் கண்டுகொண்டதை விளங்கப்படுத்துறீங்க. வெளிப்பாடு உண்மையில. அடுத்தது ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சொன்னீர்கள். இங்கே இதுதான் முக்கியமான. என்றால் உடம்புல ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. நாங்கள் செய்திகளை கேட்கிறோம். ஆவியில் அனல் கொண்டு எழும்பும் பொழுது ஆவியில் அனல் கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியோட வந்துடும். ஆத்மா ஆவியோட வரைக்க சரீரம் பார்க்கும் எனக்கு வேற சரீரம் வந்துடும். அப்ப ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றிணைந்து நாங்கள் இருக்கும்போது ஆவியில் அனல் கொண்டு அபிஷேகத்தினாலே நாங்கள் எல்லாம் செய்யலாம். காரணம் உள்பவரங்கள் இருக்கு. ஆனால் சரீரம் உலகத்தை நோக்கி போகும் பொழுது அப்ப இந்த ஆவி சரீரத்துக்கு வந்து ஒட்டி போடும். இப்ப ஆவியின் சரீரம் உலகத்தை பார்க்கும் பொழுது ஆவி என்ன செய்யும்? அவர்கள் சோர்ந்து போவார். ஆவியும் சேர்ந்து உலகத்துக்கு போனா அவற்றை வாழ்க்கை அம்போ. அருமையான வெளிப்பாடு மாசம் அந்த மாசம். மற்றது மனுஷர் ஆதாம். மனுஷருக்கு இந்த முடிய ஆதாம் மனுஷர்னு சொன்னீங்க. அது நல்லது. ரெண்டாவது எஸ்ஐயா 43 நல்ல நல்ல விளைப்பாடு. கேள்வி உண்டு. ஏனோக்கு குடும்பஸ்தாரா? ஏனோக்கு மனைவி பிள்ளை இருந்து சொன்னீங்க. ஏனோக்கு குடும்பஸ்தாரா? குடும்பம் இருந்ததா? ஆமென், இருந்தாங்க. ஏண்டா வேதாகமத்துல குறிப்பிடப்படல. ஏனோக்குல குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளை இருக்குன்னு குறிப்பிடவில்லை. நீங்க சொன்னீங்க ஏனோக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க. இதுல அந்த வசனத்திலே இருக்குங்க பாஸ்டர். ஏனோக்கு 5:20 சொல்லுங்க. நாங்க 19 இருந்து வாசிச்சோம்னா அது வருதுங்க பாஸ். யாரு என்ன அதிகாரம்? 5வது அதிகாரம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 19 இருந்து கீழே பார்த்தோம்ல. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். ஓகே. அங்கே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் 19 இருந்துங்க பாஸ்டர். 19 இருந்து வாசிச்சோம். யாரேத் ஏனோக்கை பெற்றபின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்தையும் பெற்றான். யாரேனுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். மெத்துசலாவை பெற்றான். அப்ப அவருக்கு வாய்ப்பு, அவர் திருமணம் ஆகாம இருந்திருந்தா மெத்துசலாவை அவர் பெற்றிருக்க முடியாது தானுங்க பாஸ்டர். இப்ப பெற்றது மனைவியா இவரா? கேள்வி இருக்குதாங்க. மெத்துசலாவை பெற்றான் பொம்பளை இல்லையா? இல்ல, வேதத்துல கூடுதலான இடத்துல பெண்களை குறிக்கல. இப்ப எங்களுக்கு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட பெண்களுடைய பேர்கள் மாத்திரம்தான் வேதத்துல இருக்கிறது. கூடுதலான பெண்களுடைய அந்த ஏன்னா 2 விதமான காரியங்கள் நடக்கும் இந்த உலகத்திலே. தாயை கொண்டு
முதன்மைப்படுத்துகிற குடும்ப தொடர்பு இருக்கிற ஒரு சில வம்சங்கள் இருக்கிறது. அதே போல வேதம் வந்து ஆண்களை தகப்பனை குறித்து கொண்டு வருகிற திட்டம் தான் இருக்கிறது. ஆண்களைத்தான் முதலிடம் கொடுக்குறாங்க. ஆமென். இந்த காலத்துல பெண்கள் அதை விடுங்க, ஆண்கள்லாம் முதலிடம் கொடுக்குறாங்க. நன்றி பாஸ்டர். அருமையான வெளிப்பாட்டை கொடுத்து கர்த்தருக்கு சொல்றோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதித்து பிரதர் பந்து அவர் தான் ஊழியக்காரருக்கு வந்து சேர்க்கிறார். அவருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு தான். ஆமென். ஆமென். ராஜ்யத்துல ஊருப்பட்ட முடிகள் வரும். பொன் முடிகள் எல்லாம் இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 God bless you, Pastor. இதுவரை நேரம் செய்து கொடுத்தோர் பாஸ்டர் பிரதர் மரியதாஸ். அவர் தமிழர் இல்லை என்பதை நான் முதலில் ஆலோசித்துக் கொண்டேன். மரியதாஸ் மிக அழகாக கொடுத்தார். நல்ல தமிழ் வாசித்த நல்ல விளக்கத்தை கொடுத்தார். எங்களுக்கே தமிழ் இப்படி வாசிக்கலாமோன்ற யோசனை. அப்படியே கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கு அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். சரி, இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்சத்திலே முடிவு நேரத்துக்கு வந்துவிட்டோம். இன்றைய நாளே ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம், தேவநாமத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த தேவ செய்தி விக்டர் போல் கொண்டு வந்தார். அந்த வார்த்தையின் வெளிச்சம் என்றால் என்னென்ன கருத்தை செய்து கொடுத்த இந்தியாவிலிருந்து மேகலா வாஸ் அவர்கள் வந்து 4 காரியங்களை சொன்னார். கானா ஒரு கல்யாணம், 4 பேர் விசுவாசம், குஷ்டரோகம், 12 கொண்ட வியாதிக்காரப்பட்ட பெண். அருமையா இருந்தது, எல்லாமே அருமையா இருந்தது.